ஹாய் வியூவர்ஸ். அந்த பக்கம் பார்த்தா ஐக்யூ 10 பற்றி பேச்சு, இந்த பக்கம் பார்த்தா ஐக்யூ 10 பற்றி பேச்சு, பின்னாடியும் பார்த்தா ஐக்யூ 10 பற்றி தான் பேச்சு. எல்லா பக்கத்துலேயும் ஐக்யூ 10 பற்றி பேச்சு கிடையாது, விளம்பரம் தான். எல்லா இடத்துலையும் அள்ளி தெறிக்க விட்டுருந்தாங்க. இந்த சொல்கிறதுல ஐக்யூ 10 உண்மையிலே அவங்க சொல்கிற மாதிரி ஒர்த்தா அப்படின்றத நம்ம இன்னைக்கு பிரித்து மேய போகிறோம். இவங்க சொல்கிறது அப்படியே கரெக்டாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே ப்ரொமோஷன் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதை நான் தப்பு சொல்ல. ஆனால் இருக்கிற மாதிரி சொன்னாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லா இடத்துலையும் பார்த்தா ஐக்யூ 10 30,000 கீழே வந்துருச்சு, ஐக்யூ 10 30,000 கீழே வந்துருச்சு, ஐக்யூ 10 30,000 கீழே வந்துருச்சு அப்படின்ற கதையை சொல்லியிருப்பாங்க. உண்மையிலே ஐக்யூ 10 30,000 கீழேயான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னைக்கு நம்ம ஐக்யூ 10 பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஐக்யூ 10 பிரித்து மேய போகிறோம். ஐக்யூ 10 உண்மையாக ஒர்த்தா இல்லையா, இவங்க சொன்னதெல்லாம் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஐக்யூ 10 30,000 கேட்டிங்கன்னா 30,000 கீழே 29,999 கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லாருமே 30,000 அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது அட்வர்டைஸ்மெண்ட், அதை எல்லாமே ஃபேக்கு தான். ஐக்யூ நியோ 10 30,000 கீழே கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த ஐக்யூ நியோ 10 30,000 தம்ப்நெயில் கொண்டு வச்சிருப்பாங்க. ஆனால் ஒரிஜினலாக ஐக்யூ நியோ 10 ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வெப்சைட்டை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக நம்ம ப்ரைஸ் சொல்லியிருப்போம். 8GB RAM 128GB வேரியன்ட் 31,999 ரூபா. இதுதான் பேஸ் வேரியன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஹையர் வேரியண்ட் 16GB RAM 512GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 40,999 ரூபா. இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட் 31,999 ரூபா இருக்கக்குள்ள எப்படி எல்லாருமே 30,000 உருட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா, நீங்கள் போய் 30,000 எடுத்துக்கிட்டு ஒரு ரீட்டைல் ஸ்டோரில் போய் நீங்கள் ஐக்யூ நியோ 10 வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடியாது. நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடியாது. அதுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா SBI பேங்க் கார்டு வேணும். வேற எந்த பேங்கும் கிடையாது, SBI பேங்க் கார்டு மட்டும்தான் வேணும். அது இருந்தால் தான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் 2,000 rupees டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது தான் 29,999 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த ஃபோனை வாங்குறவங்க எத்தனை பேர் அந்த கார்டை பயன்படுத்துவாங்கன்றது ஒரு கேள்விக்குறி தான். எத்தனை பேர் SBI பேங்க் கார்டு இருக்குன்றது ஒரு கேள்விக்குறி தான். மற்ற சில பிராண்டு கூட SBI, ICICI, அதுக்கப்புறம் ஆக்சிஸ் பேங்க், இந்த HDFC, இந்த மாதிரி சில ஒரு 4-5 பேங்க் சேர்த்து கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க ஒரே பேங்க் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேங்க்கு மட்டும்தான். அப்படியே நீங்கள் பேஸ் வேரியண்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் 8GB RAM 128GB வேரியண்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு UFS 3.1 ஸ்டோரேஜ் வேரியண்ட் தான் கிடைக்கும். 4.0 கிடைக்காது. நீங்கள் ஹையர் வேரியண்ட் போனாதான், அதாவது 8 + 256GB போனாதான் உங்களுக்கு LPDDR5X RAM கிடைக்கும். UFS 4.1 ஸ்டோரேஜ் கிடைக்கும். பேஸ் வேரியண்ட் வாங்குறவங்களுக்கு அது கிடைக்காது. சரி, இந்த ஃபோன் யாருக்கானது? இந்த ஃபோன் யாருக்கானது இல்லை, அதை சொன்னாங்களா? இந்த ஃபோன் உண்மையிலேயே இவங்க கொடுக்குற ப்ரைஸ்க்கு ஜஸ்டிஃபைஸ் பண்ணுதா? இப்போ வர ஐக்யூ ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா ஐக்யூ 10R இருக்கட்டும், ஐக்யூ நியோ 10 இருக்கட்டும், அதுக்கப்புறம் வரப்போ ஐக்யூ நியோ 10 Pro, இதெல்லாம் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் ஹைலைட்டாக இருக்கும். ஃப்ளாக்ஷிப் ப்ராசரை கொடுத்துட்டாங்க, ஃப்ளாக்ஷிப் ப்ராசரை கொடுத்துட்டாங்க, ஃப்ளாக்ஷிப் ப்ராசரை கொடுத்துட்டாங்க, ஃப்ளாக்ஷிப் ப்ராசரை கொடுத்துட்டாங்கன்னு எல்லா இடத்துலையும் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. இந்த ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் மட்டுமே போதுமா ஒரு ஃபோனுக்கு? இந்த 30,000 மேலே வாங்குற ஃபோனுக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் மட்டும் போதுமா? ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தேவைதான், அது மட்டும் போதுமா கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ஃபோனில் நிறையா எல்லாருமே ஒரு ப்ராஸ் மட்டும் தான் சொன்னாங்க. அதாவது நல்ல விஷயத்த மட்டும் தான் சொன்னாங்க. இந்த ஃபோன்லேயே நல்ல விஷயம் இருக்குது. அப்படி நல்ல விஷயமா என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க, ஒரு நல்ல விஷயம் தான். 7000 mAh கொண்ட பெரிய பேட்டரி கொடுக்குறாங்க, நல்ல விஷயம் தான். 120 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க, அதுவும் பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க, நல்ல விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் கொடுக்குறாங்க, Snapdragon 8S Gen 4 கொடுக்குறாங்க, நல்ல விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹையர் மாடல் போகக்குள்ள உங்களுக்கு LPDDR5X ரேமும் UFS 4.1 ஸ்டோரேஜும் கிடைக்குது, நல்ல விஷயம் தான். ஃபோன் ஸ்லிம்மாக இருக்குது, நல்ல விஷயம் தான். Android 15 வருது, நல்ல விஷயம் தான். இவ்வளோ நல்ல விஷயம் இருக்கே, அப்போ இந்த ஃபோன் உண்மையிலே ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நல்ல விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது மட்டும்தான் பல யூடியூபர்ஸ் பல இடத்துலையும் சொல்லியிருப்பாங்க, பல ரிவ்யூஸ் நீங்கள் வெப்சைட்லையும் பார்த்துருந்தாலும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. இந்த ஃபோனோட இன்டெப்த்தாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வெப்சைட்லேயும் சரி, நம்ம யூடியூப் சேனல்ஸ் சரி, நம்ம கரெக்டாக தான் சொல்ல போகிறோம். இந்த ஃபோன் இவ்வளோ நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்களே, இந்த ஃபோனில் அப்படி என்ன உனக்கு பிடிக்கலன்னு கேட்டிங்கன்னா
இந்த ஃபோன் 30,000 ரூபாய்க்கு மேலே ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பேஸ் வேரியன்ட் 39,999, அதாவது 32,000 ரூபா. அதுதான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா என்கிட்ட எஸ்பிஐ கார்டு கிடையாது. நார்மல் பர்சனாக பார்க்குறேன். இந்த ஃபோன் 31,999 ரூபா, 32,000 ரூபாய்க்கு வாங்க நேரிடும். அப்படி நான் இந்த ஃபோன் 32,000 ரூபாய்க்கு வாங்கினா நான் ஒரு கேமரான்னு கேட்டிங்கன்னா நான் எனி டைம் கேம் ப்ளே பண்ண மாட்டேன், அப்பப்போ கேம் ப்ளே பண்ணுவேன். ஆனால் நான் முழுக்க ஃபோக்கஸ் பண்ணுறது கேமராவுக்கு இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா பேக்கில் உங்களுக்கு 4 கேமரா செட்டப் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஆனால் அதில் 4 கேமரா கிடையாது. பின்புறத்தில் 2 கேமரா, ஒரு 50 மெகா பிக்சலுக்கு மெயின் கேமரா, ஒரு 8 மெகா பிக்சல் கொண்ட செல்ஃபி கேமரா, 8 மெகா பிக்சல் கொண்ட அல்ட்ரா வைட், 32 மெகா பிக்சல் கொண்ட செல்ஃபி கேமரா. இதுதான் கொடுத்துருக்குறாங்க, வேற எதுவுமே கிடையாது. பின்னாடி 2 கேமரா, ஆனால் 4 கேமரா இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஒரு டம்மி, அதில் ஒரு ஃப்ளாஷ். இவங்க வந்து ஃபிளாக்ஷிப் ஃபோனோட அவங்களோட IQ 13 சீரியஸ்லேருந்து இன்ஸ்பிரேட் பண்ணி டிஸ்பிளேனை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் வந்து சோனி லிட்டியா 600+ கேமரா கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த 30,000 ரூபாய்க்கு மேலே பார்க்கும்போது இந்த கேமரா செட்டப் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த்து கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய ஃப்ளாக்ஷிப் ஃபோன், நிறைய நல்ல நல்ல ஃபோன்ஸ் இந்த 30,000 ரூபாய்க்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரை நான் பார்க்கும்போது இதில் கேமரா செட்டப் அந்த அளவுக்கு பெருசாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வந்திருக்கேன், அதனால நான் ஸ்ட்ராங்காக பேசுவேன். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா மோட்டோ எட்ஜ் 60 ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டே வந்து உங்களுக்கு 29,999 ரூபாய்க்கு கிடைக்குது. அதுவும் 8GB RAM 256GB வேரியண்ட். நல்லா கேட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐக்யூவில் 8GB RAM 256GB வேரியண்ட் வாங்கணும்னா நீங்கள் 33,999 ரூபாய்க்கு நீங்கள் போகணுன்றதை ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா 3 கேமரா கொடுத்துருக்குறாங்க. 3மே தரமான கேமரா. ஆனால் 3 கேமரா பார்க்கறதுக்கு ஆன் பேப்பரையும் 3 கேமரா, ஆனால் யூஸ்வல் மெத்தடில் 4 கேமரா செயல்படும். ஏன்னா 50 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க, 50 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அந்த 50 MP அல்ட்ரா வைட் 50 MP மேக்ரோவும் செயல்படும். உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். 10 MP டெலஃபோட்டோ கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து எக்கச்சக்கமான மோட்டோ AI இருக்குது. அதனால நான் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இதை நான் பார்க்குறேன். இதுவும் நல்ல ப்ரைஸில் இருக்குது. ஃப்ரண்ட்லேயே ஒரு நல்ல 50 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதனாலவே நான் இந்த ஃபோனை ஒரு நல்ல ஃபோனாக இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ரீமியமாக வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் சாம்சங் கேலக்ஸி S24 FE இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பேஸ் மாடல் 34,930 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபோனாக இருக்குது. இருந்தாலும் இது வந்து கிட்டத்தட்ட வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டில் எக்கச்சக்கமான வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் கொடுக்குறாங்க. இப்போ 1 வருஷம் முடிஞ்சு இன்னும் 6 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நல்ல சாஃப்ட்வேர் அப்டேட் கிடைக்கும், நல்ல AI ஃபீச்சர்ஸ் கிடைக்கும், 1UI எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எல்லாமே பார்க்கும்போது ஒரு பேக்கேஜிங்கான ஒரு சாம்சங் ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் இந்த ப்ரைஸ்க்கு IQ Neoவுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு நல்ல ஃபோனாக இருக்குது. எனக்கு அதெல்லாம் வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபோன் வேணும், இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தான் Xiaomi 14 CV கொண்டு வந்திருக்கான். இந்த ஃபோன் ஒரு நல்ல கேமரா செட்டப் ஃபோன், என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல கேமரா ஒர்த்துள்ள ஃபோன். இந்த ஃபோனும் பேஸ் வேரியன்ட் 30,999 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபோனோட ஹைலைட்டே என்னன்னு கேட்டிங்கன்னா கையில் பிடிக்க நல்ல ஸ்லிம்மாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 32 மெகா பிக்சல் 32 மெகா பிக்சல் கொண்ட செல்ஃபி கேமரா ஃப்ரண்ட்டில் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் Xiaomi வந்து நல்ல ஃபோன் செட்டப் கொடுத்துருப்பாங்க. பேக்கில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருப்பாங்க லைக்காவோட பிராண்டிங்கோட. அதனால இது ஒரு நல்ல ஃபோனாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் வேணும்னு எதிர்பார்க்கிறதுனால ஒரு பர்ஃபார்மன்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஒரு கேமரா செட்டப், அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சின்ன கேமிங் விளையாடுறதுக்கு நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் லாங் இயர் சப்போர்ட்ஸ் கொடுக்கணும். அதெல்லாம் பார்க்கும்போது நான் இதில் வந்து IQ Neo 10 தாண்டி நான் இந்த ஃபோனை தான் நான் சஜஷன் பண்ணேன். இந்த ஃபோன் தான் நானும் தேர்ந்தெடுப்பேன். ஏன்னா இந்த ஃபோன் IQ Neo 10 பொறுத்த வரைக்கும் ஒரு கேமருக்கு வேணா பிடிச்சிருக்கலாம், ஒரு பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே வச்சு கேம் விளையாடுறவங்களுக்கு மட்டுமே பிடிச்சிருக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே கிடையாது. ஏன்னா அதோட ஒன் டச் OS அந்த அளவுக்கு யாருக்குமே பிடிக்காது. நான் இது மற்ற 3 ஃபோன்ஸையும் பார்த்தேன்னா இதுலேயும் UI நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேமரா சென்ட்ரிக் நல்லா இருக்கும். கேமிங்கும் விளையாட முடியும், கேமிங்கும் நல்லா விளையாடலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லாங் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒர்த்தாக இருக்கும். அதை பார்த்து தேர்ந்தெடுத்துருக்கிறேன். அதனால தான் எனக்கு இதை விட இது பெட்டரா தெரியுது. அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா நேற்றை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே விளம்பரம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஃபோன் பெட்டர், இந்த ஃபோன் இந்த ப்ரைஸ்க்கே இந்த ஃபோன் கொடுத்துருக்காங்கன்னு. ஒரு ஃபோன் ஸ்பீடு மட்டும் முக்கியம் இல்லை, எல்லாத்தையும் தாண்டி அந்த ஃபோனோட கேமரா பர்ஃபார்மன்ஸ், கேமிங் சப்போர்ட், அது மட்டும் இல்லாமல் இந்த லாங் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு ஆண்ட்ராய்டு சப்போர்ட், அது மட்டும் இல்லாமல் UI சப்போர்ட் எல்லாமே நல்லா இருக்கணும். அதுக்காக தான் நான் இதை பார்த்து தெரிஞ்சிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு IQ Neo 10 சஜஷன் பண்ண மாட்டேன். ஒரு கேமரா மட்டும்தான் நான் அந்த ஃபோனை சஜஷன் பண்ணுவேன். ஏன்னா கேமிங் விளையாடுறதுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்.
கேமரா செட்டப்பாக பார்க்குறவங்களுக்கு இந்த ஃபோன் செட் ஆகாது அப்படின்றத தெரிஞ்சுங்க. இதுதான் என்னுடைய கருத்து. இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டாக டெக்னிக்கல் கண்டென்ட் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இன்டெப்தா ஒரிஜினல் உண்மையான விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபாலோ பண்ணி டிஎம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.